The secrets of EMDR அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். EMDRனா என்ன, அது நார்சிசம்க்கு எப்படி கனெக்டட், அது எப்படி ஹீல் பண்ணுது, இந்த பத்தின விஷயங்கள் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, யோர் somatic trauma informed abuse recovery coach. நார்சிசம் பத்தி, ட்ராமா பத்தி, அபியூஸ் பத்தி, ரெக்கவரி பத்தி, ஹீலிங் பத்தி, தெரப்பி பத்தி டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நடுவில் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு, 90 days சேலஞ்ச் எடுத்தேன், ஒரே ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு. அதர்வைஸ் டெய்லி போட்டுட்டு இருக்கேன். அண்ட் வாரம் ஒரு தடவை நான் லைவ் வரேன், ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே. அதுவுமே கொஞ்சம் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டே ஒரு நாள் வாரத்துல லைவ் வரேன். அப்புறம் ஒரு இன்ஸ்பர்சன் செஷன், ஓகே, அதுக்கு தனியா வீடியோ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ் தட் வில் ஹெல்ப் யூ இன் யோர் ஹீலிங். உங்களோட ஹீலிங்ல ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் அந்த இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸசைஸும் லட்டு மாதிரி விஷயம். இதெல்லாம் வந்து நான் லட்சக்கணக்கு செலவு பண்ணி கத்துக்கிட்ட விஷயத்த உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஷேர் பண்றேன், பார்த்தா ரொம்ப ஸ்மாலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப 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 லட்டு மாதிரி விஷயம். ஓகே, ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ திங்க் நான் என்னென்ன பண்றேங்கிறதே தனியா ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். சரி, அது அப்புறம். ஸோ கமிங் டு EMDR. EMDRனா என்ன? ஐ மூமெண்ட் டீசென்சிட்டைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங். அதுதான் EMDR அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, சில சமயங்கள் சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தும் போது அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா கூட இப்போ நடக்கிற மாதிரி நமக்கு வந்து உடம்புல ரியாக்ஷனும் மனசு வருத்தமும் கோவமோ அழுகையோ அப்படி வரும். ஓகே, அந்த மாதிரி வர்ற விஷயங்களை எடுத்து ஹீல் பண்றதுக்கு தான் இந்த EMDR யூஸ் ஆகுது. இப்போ சின்ன வயசுல நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள நெக்லெக்ட் பண்ணிருக்கலாம், ஒரு யாராவது நம்ம கிட்ட தப்பா நடந்திருக்கலாம், இல்ல நம்மளோட மேரேஜ் லைஃப்ல நம்ம பார்ட்னர் வந்து நம்ம கிட்ட மோசமா நடந்திருக்கலாம். இதெல்லாம் தொட்டு நமக்கு சில மெமரிஸ் இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மெமரிஸ்னால நம்மளை பத்தின ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே மாத்துறது, அந்த விஷயத்த மறக்கிறது கிடையாது. ஆக்சுவலா EMDRனா டீசென்சிட்டைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங் தான். டீசென்சிட்டைசேஷன் அப்படின்னா என்னன்னா, அதை நினைக்கிறோம், அது நடந்தது ஞாபகம் இருக்கும், ஆனா அதனால வர்ற வலி இருக்காது. தட் இஸ் டீசென்சிட்டைசேஷன். அண்ட் ரீப்ராசஸிங் அப்படின்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விக்டிம்க்கு வந்து ஐ ஆம் நாட் குட் இனஃப், நான் ரொம்ப தப்பு, நான் சரியில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப வந்துரும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை ரீப்ராசஸ் பண்றதுக்கு தான் இந்த EMDR யூஸ் பண்றோம். ஓகே, இது வந்து 8 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜும் என்னங்கிறது இன்னொரு வீடியோ தனியா போடுறேன். ஓகே, இது எப்படி ப்ராசஸிங். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஹவு இஸ் திஸ் யூஸ்ஃபுல் ஃபார், ஹவு இஸ் திஸ், இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறத மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூஸ்வலா ஐ மூமெண்ட், ஓகே, ஒரு மெமரி எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒரு மெமரி இல்லையா எனக்கு. நான் நைட்டு தூங்கும் போது என்னோட பிரெயின் வந்து இந்த மெமரியை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஓகே, இன்னைக்கு திவ்யா எல்லாமே, இப்ப நான் ஒண்ணு படிக்கிறேன், இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் போனேன், வந்தேன், வர்ற வழியில நடந்த விஷயம், பேஷண்ட் பார்த்த விஷயம், என் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயம், இது எல்லாத்தையுமே எடுத்து என் பிரெயின் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அப்ப என்ன பண்ணும், சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு வந்து அந்த டைம்ல ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் செக்ரீட் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணும்னா, பிரெயின் வந்து ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல இருக்கு, she was too focused on this, so let me process it and convert it into a long term memory அப்படின்னு மாத்தும். சில விஷயத்துல கான்சென்ட்ரேஷனே இல்லாம பண்ணும்போது பிரெயின் வந்து ஓகே, this is not important for her, let me take it out of the system னு எடுத்துரும். இதுவே ஒரு ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் நடந்தப்போ எனக்கு வந்து பயங்கரமா நான் எமோஷனல் ஆனேன் அப்படின்னா, அந்த மெமரியை எடுத்து ப்ராசஸ் பண்ணும் போதே அமிக்டலான்னு ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் இருக்கு, டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர்னு அது உடனே ஆக்டிவேட் ஆயிடும். பிகாஸ் இட் இஸ் தட் ஈவெண்ட் இஸ் எமோஷனலி சார்ஜ்டு. அந்த நடந்த விஷயத்துல நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பேன், உடனே என்ன ஆகும்னா அந்த ஃபீலிங் மேல வந்துடும். அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னா, அமிக்டலா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மெமரி ப்ராசஸ் நடக்காது. அந்த ஈவெண்ட் வந்து என்னைக்கோ நடந்தது, அப்போ நடந்தது, இப்போ நம்ம சேஃப்ங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அந்த மெமரி ப்ராசஸ் ஆகாம அப்படியே அங்கங்க புரோக்கனா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து
இப்ப நடந்த மாதிரி எப்பவோ நடந்ததை நினைச்சா கூட நமக்கு ஒரு அழுகையும் கோவமும் வருது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி ஒரு மெமரியை எடுத்து நம்ம அதை ப்ராசஸ் டீசென்சிட்டைஸ் பண்றோம். ஓகே, இந்த மெமரி நான் ப்ராசஸ் ஆகும் பிரெயின்லன்னு சொன்னல, அது எப்போ நடக்கும்னா ரெம் ஸ்லீப்னு ஒண்ணு இருக்கு, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். அதாவது கண்ணு வந்து தூங்கும்போது இப்படி 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 போகும் நம்மளே அறியாம. அந்த பீரியட்ல தான் இந்த மெமரி ப்ராசஸிங் நடக்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த மெமரி எடுக்கிறோம். ஃபுல்லா எடுக்க மாட்டோம். ஃபுல்லா ரொம்ப அந்த மெமரிக்குள்ள போகாம அந்த மெமரியை எடுத்து ஞாபகப்படுத்திட்டு உடனே என்ன பண்றோம்னா பைலேட்ரலா தட்டணும். பயலாட்ரல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இப்படி 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 மாத்தி மாத்தி தட்டுறது, அப்புறம் கண்ணை இப்படி இப்படின்னு மூவ் பண்றது, இல்லைன்னா கண்ணை முழிச்சு இது பண்றது, மியூசிக் கேட்கறது, இந்த மாதிரி பயலேட்ரலா ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே அந்த மெமரியை நினைக்கிறோம். ஸோ இப்போ பிரெயினுக்கு வந்து அந்த மெமரியை நினைக்கிறோம். ஆனா இந்த பயலேட்ரலா ஸ்டிமுலேட் பண்ணும்போது வி ஆர் இன் த பிரசன்ட். அதே மாதிரி மூவ்மெண்ட், அந்த ஐ மூவ்மெண்ட், இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்னா பிரெயின் வந்து அந்த மெமரியை அப்படியே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த எமோஷனல் ஹெவினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் EMDR அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நமக்கு வந்து ஒரு இன்டென்ஸா எமோஷனலி சார்ஜ்ட் ஒரு ஈவெண்ட்டை எடுத்து, நான் வந்து இது நிறைய பாஸ்ட்ல நடக்கிறது, இப்போ சம்டைம்ஸ் இப்போ பிரசன்ட்ல கூட சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று ரொம்ப எமோஷனலா நடந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டை நினைச்சு அதுக்குன்னு மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மியூசிக்கை போட்டுட்டு பயலேட்டரலா போட்டுட்டு தட்டி தட்டி அந்த மெமரியை யோசிச்சு தட்டி இதுல நிறைய இன்னும் குட்டி குட்டி நியூவான்சஸ் எல்லாம் இதுல இருக்கு. தெரபிஸ்ட் வில் ப்ராப்பர்லி கைட் யூ. பட் இப்படிதான் வந்து நமக்கு வந்து ஹீலிங் நடக்கும். ஓகேயா? ஸோ இப்போ உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரமாட்டிக் மெமரி எப்போ நினைச்சாலும் ஐயோ அம்மா கடவுளே அப்படின்னு வலிக்குது அப்படின்னா இந்த மாதிரி EMDR பண்ணி அதை நீங்க ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் EMDR ஒர்க்ஸ். ஸோ இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டே இருக்க போறேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். இல்லையே, நம்ம வந்து ஆக்சுவலா ஒரு வீடியோவோட எண்ட்லையும் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம்னா யூ கேன் டூ எமோஷனல் வெதர் மேப்பிங் அப்படிங்கிற எக்ஸசைஸ். அதாவது டெய்லி வந்து என்னோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபாலோ அப் மாதிரி பண்ணலாம். ஓகே, சன்னியா, இதுக்கு நீங்க சும்மா விளையாட்டா பேர் கூட வைக்கலாம். இன்னைக்கு வெயில் அடிச்சது அப்படின்னா நல்லா வார்மா காசியா எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தேன். ரொம்ப ரெயின்னா நான் அழுதுட்டே இருந்தேன். ரொம்ப இடி மின்னல்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருந்தது. இல்லைன்னா ரொம்ப ஃபாகியா இருந்ததுன்னா நான் ரொம்ப டல்லா இருந்தேன் அப்படின்னு நம்மளோட எமோஷன்ஸை நம்ம ட்ராக் பண்ணலாம். ஓகே, நான் சொல்ற எல்லா எக்ஸசைஸுமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா the effect these exercises இருக்குல்ல, அது வந்து வேற மாதிரி இருக்கும். அதை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை புரியும். ஸோ இந்த வெதர் மேப்பிங், எமோஷனல் வெதர் மேப்பிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட பாடியை வந்து வரையலாம், இல்லைன்னா டைம் போட்டுட்டு அதுக்குள்ள குட்டி ஒரு ஃபிகரின் மாதிரி வரைஞ்சு அந்த ஃபிகரினை வந்து ரெயின், கிளவுட்ஸ் அந்த மாதிரி உங்க பாடியில வரைஞ்சு பிரெயின் ஏரியால அந்த மாதிரி வரையலாம். ஸோ மாதிரி யூ கேன் மேக் இட் கிரியேட்டிவ் அண்ட் ஃபன்னி ஸோ தட் உங்களுக்கு அதை பண்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸசைஸ். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடையும் எக்ஸசைஸோடையும் டெய்லி நான் உங்களை வந்து பார்க்குறேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் என்னோட டார்கெட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர். கோல் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்றீங்களா? பாய்.